ஹாய், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் ஸ்டஃப்டு பாட்னா மட் பாட் இல்லை, பாட் டிசைனில் வந்து இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃப் பாட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு வந்து மைதா மாவு, ஈஸ்ட், சுகர், சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1 hour தனியாக இருக்கட்டும். அப்புறம் வந்து போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வினிகர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து பெப்பர், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து கேரட், கேப்சிகம், ஏதாவது உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பேந்தர் லீஃப், ஸ்ப்ரிங் ஆனியன், பப்ரிக்கா பவுடர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவை நான் வந்து ஒரு 5 or 10 வந்து பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அதில் ஒரு பால் எடுத்து கொஞ்சமாக குட்டியாக ஒரு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்து நான் ரிங் ஷேப்லேயே நான் வந்து இந்த மாதிரி வீடியோவில் காமிக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அடுத்த மாவை லைட்டாக திரட்டிட்டு அதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், சீஸு, அப்புறம் இந்த சிக்கன் ஸ்டஃபிங் அதை போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி அப்படி பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்கு வந்து இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எக் வந்து வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த குட்டி பால், அப்புறம் இந்த ரிங்காக இருக்குது அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எக் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு கூடவே நம்ம போட்டுக்கலாம் ஒரு டிசைனுக்காக. நான் வந்து இதை ஒரு 5 to 6 வந்து நான் பண்ணியிருக்கேன். சேம் ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு நான் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஓவன் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ என்னோடய ஓவன் நான் வந்து கொஞ்சம் அந்த அளவு போட்டாலே அது கரெக்டாக அதோட ஹீட்டை வந்து அதுவே காமிச்சிக்கும். ஸோ இது நான் ஒரு 30 minutesக்கு அப்புறம் இதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பிளேட்டில் வந்து நான் வந்து ஒரு பாட் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நைஃப் வச்சு மேலே உள்ள லிட்டை மட்டும் நான் இப்படி கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இல்லை சீஸியாக அந்த சிக்கன் வந்து ஸ்டஃபிங் இருக்கும். நல்ல வாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு, ஒரு பீஸா டேஸ்ட் சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சு. இது நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங்கோட நம்ம டேரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். இப்போ கட் பண்ணி இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாக நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.